ரிஷபராசி அன்பர்களே, தை மாதத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் எடுக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. நல்ல பெயர் அப்படின்னு சொன்னால், இதற்கு முன்னாடி உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் முக்கியமான 4 கிரகங்களுடைய சஞ்சாரம் இருந்தது. அதனால் சில பேருக்கு அவப்பெயர் ஏற்பட்டிருக்கலாம். அதிலிருந்து மீண்டு வருவீங்க. நீங்கள் கடந்த மாதத்தில் ஒரு இடத்துல வேலைக்கு முயற்சி பண்ணீங்க, அந்த இடத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொன்னால், இப்போ மீண்டும் முயற்சி செய்யும்போது கிடைக்கும். வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க அதை செய்து பார்க்கலாம். பெண் பார்க்கும் சம்பவம் நடந்தது கடந்த மாதத்தில், இன்னும் ஏதும் பதில் சொல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் பேசுனீங்கன்னா இரு வீட்டாரும் பரஸ்பரம் கலந்து பேசி முழு மனதாக ஏக மனதாக திருமணம் அப்படின்ற முடிவை எடுக்கலாம். இதற்கு முன்னே நீங்கள் ஒரு மனையோ வீடோ பார்க்க போனீங்க, உங்களுக்கு திருப்தியாக இல்லை, அமையலை. சில இடங்களை பார்த்துட்டு நீங்கள் சரி நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி தள்ளி வைத்திருந்தா, இந்த மாதத்தில் போனீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு அமையும். வாடகைக்கு நீங்கள் வீடு பார்க்க போயிருந்தாலும் கூட அந்த வீடு உங்களுக்கு கொடுக்கப்படாமல் இருந்தால், இப்போது அந்த வீடு உங்களுக்கு கொடுக்கப்படும். எங்கே இருந்தாவது உங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு, நீங்கள் ரிஜெக்ட் பண்ணப்பட்டீங்க, புறக்கணிக்கப்பட்டீங்க. அது எந்த இடமா இருந்தாலும், எதற்காகவா இருந்தாலும், இப்போ முயற்சி செய்தால் அது கிடைக்கும். கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு அப்படின்ற ஒரு நிலை இருந்தால், இப்போது சரியாக புரிந்து கொண்டு நீங்கள் ஆதர்சன தம்பதிகளாக மாற முடியும். நண்பர்களுக்குள்ள கருத்து வேற்றுமை ஏற்பட்டு ரொம்ப வருஷமாக பழகிய நண்பர்கள் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் இப்போ அது சரியாகும். விரும்பக்கூடியவர்கள் ரிஷபராசியில் இருந்து லவ் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க, உங்களுக்குள்ள ஒரு பிரேக்கப் வரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதுன்னு சொன்னால், இப்போ அது சரியாகக்கூடிய அம்சம் இருக்கிறது. இப்படியாக ஏதாவது தண்டனை கொடுக்கப்பட்டிருந்தா, பனிஷ்மெண்ட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால், அதிலிருந்து மீண்டு வரலாம். தேவையில்லாமல் கெட்ட பெயர் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால், அதை இப்போ உங்களால் சரி பண்ண முடியும். மேலும் எங்கெல்லாம் எந்த வேலையெல்லாம் நடக்கலையோ அந்த வேலையெல்லாம் இப்போ மீண்டும் முயற்சிக்கும் போது நல்லபடியாக நடக்கக்கூடிய யோகம் இந்த மாதத்தில் இருக்கிறது. கௌரவ பதவிகள் உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வேலைக்கு இன்னும் சர்வீஸ் உங்களுக்கு இருக்குது. சில வருடங்கள் பணிபுரியெல்லாம் சொல்லும்போதே வேலையை விட்டு போகக்கூடிய ஒரு சூழல் இருந்ததுன்னு சொன்னால், இப்போ என்ன ஆகும்னா, சர்வீஸ் முடியக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் கூட கொஞ்சம் அந்த பணி நீட்டிப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும். அப்படியாக இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. இப்போ நம்ம சொன்னதிலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலாம்னா, புதுசாக ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறது ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலை. ஏற்கனவே முயற்சித்த விஷயங்களை மீண்டும் முயற்சித்தா கிடைக்கும்னு சொல்லியிருக்கோம். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து விடுபடுவதற்கு தீர்வு, வழி, வாய்ப்பு தெரிய வரும்னு சொல்லியிருக்கோம். அப்போ அது உடல் உபாதை சார்ந்ததாக இருந்தாலும் நல்ல வைத்தியம் உங்களுக்கு கிடைச்சி ஆரோக்கியம் பெறலாம். கடன் சார்ந்த பிரச்சனை இருந்து அந்த கடனை தலைக்கு மேலே போயிடுச்சு, அடைக்க முடியுமான்னு தெரில, சொத்துக்கள்லாம் விற்கணுன்ற நிலை இருக்கக்கூடியவங்க, இல்லை எங்கேயாவது கண்காணா இடத்துக்கு போனாதான்ற மாதிரி இருக்கக்கூடியவங்க கூட அதற்கு ஒரு தீர்வு கிடைக்க பெறுவீர்கள். அப்படியாக இந்த மாத பலன்களை சொல்லியிருக்கோம். கவனமாக இருக்க வேண்டியது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதத்தில் நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் உங்களுக்குன்னு ஒரு குரு, ஒரு வெல் விஷர், நலம் விரும்பி இருப்பார். நண்பராக இருக்கலாம், கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், ரொம்ப முக்கியமாக தந்தையாக இருக்கலாம். அவங்கள கேட்டுட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் இந்த மாதம் அனுகூலமாக இருக்கும். இந்த மாதத்தின் உங்களுக்கான வழிபாடு என்னென்னா, தை கிருத்திகை. உங்கள் ராசிக்கு 9ஆம் பாவத்தில் சூரியனோடு சேர்த்து மொத்தம் 4 கிரகங்களுடைய சஞ்சாரம். முதல் ஒரு வாரம் 10 நாட்கள் சூரியனுடைய நட்சத்திரத்தில் 4 கிரகங்கள் இருக்கும். அதனால் அந்த சூரியனுடைய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய கிருத்திகை, தை மாத கிருத்திகை வழிபாடு தை மாதத்தில் சிறந்த பலன் உங்களுக்கு கொண்டு வரும்.